ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை குஷ்புவோட மகளுக்கு கல்யாணம். அதை பத்தி தான் பேச போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அப்படின்னாலே அதை மக்கள் ரொம்பவே ஆர்வமா பார்ப்பாங்க. அவங்கள பத்தின போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் வருதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அந்த வகையில 80கள்லையும் 90கள்லையும் ஒரு பிரபல நடிகையா, கனவு கன்னியா வலம் வந்த ஒரு நடிகை தான் குஷ்பு. இதுவரைக்கும் எல்லாரும் அம்மாக்கெல்லாம் கோவில் கட்டி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு நடிகைக்கு ரசிகர் கோயில் கட்டினதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ அது குஷ்புக்கு மட்டும்தான் நடந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு அதுக்கடுத்து வேற எந்த ஒரு நடிகைக்குமே இல்லாம இருந்தது. சோ இப்பதான் ரீசெண்டா அதே மாதிரி சமந்தாவுக்கு அவங்களோட ரசிகர் ஒருத்தர் சிலையெல்லாம் வச்சு சாமி மாதிரி கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி குஷ்புக்காக கோவிலே கட்டியிருந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயமா அந்த காலகட்டத்துல பேசப்பட்டது. இப்ப வரைக்கும் 80கள்ல நடிச்ச நடிகைகள்ல ரொம்ப பிரபலமானவங்க, ரொம்ப பெரிய பெயர் பெற்றவங்க அப்படின்னா அது நடிகை குஷ்பு தான். சினிமாவுல இருந்த வரைக்கும் அவங்கள எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படி ஒரு நடிகையா வந்தாங்க. குஷ்பு அவர்கள் பிறந்தது மும்பை தான். இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அதுல அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மேம்பட ஆரம்பிச்சது. சுந்தர்சி அவர்களை 2000ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. அவங்களோட வாழ்க்கையானது ரொம்ப பெரிய அளவுல மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு மக்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பல இன்டர்வியூஸ்ல குஷ்புவே சொல்லியிருக்காங்க. தமிழ் ரசிகர்கள் இல்ல அப்படின்னா நான் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதை வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அரசியல்ல சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக சதி செய்யற ஒரு சிலரோட சேர்ந்து அவங்களோட விஷயமும் அதே மாதிரி மாறிடுச்சு. சோ பொதுமக்கள் எல்லாருமே இப்போ குஷ்புக்கு எதிராக மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சினிமாவில இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி பேர் வாங்கின குஷ்பு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரியான பெயர்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்பு ஆதரவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடுமையான கண்டனங்களும் விமர்சனங்களும் இருக்கதா செய்யுது. சோ சினிமான்னு இருக்கிறப்ப அது வேற மாதிரி இருக்கும், அரசியல்னு இருக்கிறப்போ அது வேற மாதிரி மாறிடும். அது நமக்கு தெரியும். சோ ரீசெண்டா குஷ்புடைய 2வது மகள் அனந்திதா சுந்தர் இவங்க ஹீரோயினா நடிக்க போறதா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. அம்மா மகள் 2 பேரும் சேர்ந்து அந்த இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவில் வரணும் அப்படின்றதுதான் ஆசை. அதை நாங்க தடுக்கல. ஸோ ஃபாரின் போயிட்டு அவங்க ஒர்க் ஷாப்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ டூ அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோயினா அவங்க கமிட் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டுட்டு இருந்தார். அதாவது அம்மா எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்க லவ் மேரேஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அப்படி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இன் ஃபியூச்சர்ல அப்படி ஏதாவது நடந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு பாக்குறப்போ குஷ்புடைய மகள் அனந்திதாவுக்கு முழுக்க முழுக்க சினிமால நடிக்கணும் அப்படின்றதுதான் ஆசைன்றது தெரிய வந்தது. சோ இதுல குஷ்புடைய முதல் மகள் அவந்திகா சுந்தர் இவங்களுக்கு சினிமாவில பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்ல, இயக்குனரா வரணும்ன்ற ஒரு ஆசை இருந்ததுன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி குஷ்பு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப வச்சு பாக்குறப்போ பெரிய அளவுல சினிமாவிலயோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே அவங்களுக்கு இல்ல. சோ அவங்க இப்போ கல்யாணம் பண்ண போறதா ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ரொம்ப சீக்கிரட்டா இம்பார்ட்டன்ட் பீப்புள்ஸ் மட்டும் வச்சு நடத்தி முடிச்சிட்டதாகவும் தகவல்கள்லாம் வந்திருக்கு. அதை வச்சு பாக்குறப்போ இப்போ குஷ்புவே அதை ஓப்பனா அவங்களோட பேஜ்ல போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னோட முதல் மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த திருமணத்திற்கான முதல் பத்திரிகையை நம்மளோட நாட்டு பிரதமர் மோடிக்கு தான் வச்சுட்டு வந்தோம். சோ அவர் ரொம்ப சந்தோஷமா எங்களை பார்த்து பேசி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குஷ்பு, சுந்தர்சி, அவங்களுடைய மூத்த மகள் அண்ட் மருமகன் இவங்க 4 பேருமே போயிட்டு டெல்லியில பிரதமர் மோடியை சந்திச்சு முதல் பத்திரிகையை அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ அதை நெகிழ்ச்சி பொங்குற விதமா குஷ்பு பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர், அவ்வளோ ஒரு வேல்யூவான டைமிங் அவருக்கு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும். பட் எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பேசினாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவர் கல்யாணத்துக்கு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியான பதிவு போட்டிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் குஷ்பு அவர்கள் வீட்டுல ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடக்க போகுது. ஏற்கனவே 2 பேருமே சினிமால இருக்காங்க. அதாவது குஷ்புவும் சரி சுந்தர்சியும் சரி சினிமாவில் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. இப்போ 2 பேருமே அரசியல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. சுந்தர்சியும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாங்க. சோ பயங்கர பிஸியா இருப்பாங்க. சினிமா
சினிமா ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்ல முதல் பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது அங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இருக்கும், எவ்வளவு பெரிய VVIPக்கள் வரப்போறாங்க அப்படின்றத நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அம்பானி வீட்டு திருமணத்தை நம்ம அவ்வளோ ஒரு சூப்பரா எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ அந்த வகையில இப்போ குஷ்பு வீட்டு கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யாருப்பா மாப்பிள்ள, குஷ்பு வீட்டுக்கு மருமகனா வரப்போற அந்த லக்கி மேன் யாருப்பா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அவரோட பேர் மட்டும் தான் வெளியில வந்திருக்கே தவிர அவரை பத்தின பேக்ரவுண்ட் எதுவுமே வெளியில வரல. பட் கிட்டத்தட்ட பாக்குறப்போ அவருமே அந்த குஷ்பு, சுந்தர்சி இவங்களோட ஜாடையிலே தான் இருக்காங்க. மேபி ஏதாவது தூரத்து சொந்தமா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கிளியரா வந்து தெரியல. சோ மாப்பிள்ளையோட பேர் வந்து ஷர்வன் ஸ்ரீனிவாஸ். இவர் வந்துட்டு துபாயில ஒரு பிசினஸ் மேனா இருந்துட்டு இருக்காரு. துபாயில பல பிசினஸ் பண்றாரு. இது மட்டும் தான் இப்போதைக்கு அவரை பத்தி வெளிவந்த ஒரு இன்ஃபர்மேஷன். சோ இதை தாண்டி அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நமக்கு தெரிய வரும். அதையும் அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி குஷ்பு பொண்ணுடைய திருமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.